இதுபோல் மாலையாகவும் கட்டிக்கலாம், இதுபோல் ஒன்றாவும் கழுத்தில் போட்டுக்கலாம். எது ஒன்று போட்டால் 100 போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா இதை ஒவ்வொரு இடம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மனம் பிறரை புண்படாமல் இருக்க வேண்டும். திருமண தடைகள், புத்திர பாக்கியங்கள், விந்து தம்பனம், சர்வராஜ வசியங்கள், காரிய தடை, தனவசியம், ஹரி ஓம் ஸ்ரீவம். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று பாதரசம். இந்த ரசமணியை நாம் அணிந்தால் என்ன பலன்? ஒரு மணி தான் போட முடியும், மாலையாக போட முடியாது. இது ஒன்று போட்டுக்கலாம். இந்த ரசமணி 2 விதமாக இருக்கிறது. ஒன்று சில பேர் என்னென்னா சாதாரணமாக ஈயத்திலேருந்து உருட்டி கட்டிடுவாங்க, ரசமே சேர்க்க மாட்டாங்க. ரசம் எதுவுமே இருக்காது, இதுதான் ரசம்னு சொல்லி ஈயத்தில் உருட்டி கட்டிடுவாங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலை. இதை சாதாரண ஈயத்தை உருட்டுறது மற்றது ஏதோ செய்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனால் வங்கரசம், இதெல்லாம் வங்கரசம் கடையிலேருந்து வாங்க செய்கிறது. லிங்கத்திலேருந்து நம்ம பிரித்து கட்டுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம 1/2 கிலோ வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எடுத்து கட்டியிருக்கேன். முக்கியமானவங்க ரொம்ப செலவாகும், அதனால் நம்ம பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணி இந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ. ஒன்று மூலிகையில் கட்டலாம், அது கருப்பாக இருக்கும். துத்தம் இதில் சில கல்லுப்பு சம்மந்தப்பட்டதுலையும் கட்டலாம். சில பேர் அது பல சித்தர்கள் பல விதமாக கட்டுறாங்க. யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா பார்க்குறவங்க என்னையும் கூட குறை சொல்லுவாங்க, டுபா கூடா அப்படி சொல்லுவாங்க, ஏமாத்து வேலை அப்படிம்பா. ஏன்னா ரசமணி ஆளுக்கு ஆளுக்கு ஒன்று கட்டலாம். அதனால் நம்ம கையிலையும் கூட கட்டியிருக்கிறேன். வெண்ணெய் ஆக்கி அப்போ உருண்டை போட்டு அதை திருப்பி எலுமிச்சை மரத்துக்குள்ளே போட்டு அப்படியும் பண்ணியிருக்கேன். இந்த ரசமணி நாம் அணிந்து கொண்டால் நவக்கோள்களும் 27 நட்சத்திரங்களும் திதி தேவாதி தேவர்கள் எல்லாம் நமக்கு சீக்கிரமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சித்துகள் விளையாடலாம் அப்படின்னு சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது இதெல்லாம் மாலை போட்டாலும் கூட, நம்ம எதெல்லாம் ரசமணிகளை நம்ம அனுபவித்தாலும் கூட, சித்துக்களை நம்ம பண்ணினாலும் கூட, நம்முடைய மனம் பிறரை கோள் சொல்லாமல் இருப்பது. பல தடவை சொல்லிட்டேன். ஏன்னா இதை ஒவ்வொரு தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மனம் பிறரை புண்படாமல் இருக்க வேண்டும். பிறரோட சொத்தை அபரிக்காமல், பிறரை இம்சப்படுத்தி, எப்படி பாம்பு தவளை பல உயிர்களை கொண்டு இருக்கிறோம், அதுபோல் இருக்கக்கூடாமல் நாம் மனிதரை பிற சொத்துக்கள் தின்னமானால் குலம் நாசமாகும். அவரெல்லாம் இது போடக்கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், தெய்வ அனுகிரகம் கிடைக்க வேண்டும், ஞான நிலை கிடைக்க வேண்டும், தேவதைகளை வசியம் செய்ய வேண்டும், சித்துகள் விளையாட வேண்டும், நல்ல ஒரு அனுகிரகத்தை மாற்ற செய்ய வேண்டும். அதுபோல் பூர்வ சொத்து பூர்வ பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் விலக வேண்டும். அதுக்கடுத்தபடிய எந்த தேவதைகள் உபாசம் பண்ணுமோ அந்த தெய்வம் பேசணும், சித்தியாக வேண்டும். தீய சக்திகள் நம்ம அண்டக்கூடாது. திருமண தடைகள், புத்திர பாக்கியங்கள், விந்து தம்பனம், சர்வராஜ வசியங்கள், காரிய தடை, தனவசியம், பொருள் வசியம், தேவதைகள் லட்சுமி கடாட்சங்கள் ஏற்படுகிறது. எல்லா சித்திகளும் வசியமாகி பேசுவதற்கான இந்த ரசமானது நல்ல விளையாடும், நல்ல சித்தியாகும். பேசத்துக்கூடிய நல்ல இந்த ரசம் மேற்கூறி நல்ல வேலை செய்யும். சரி, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது. எப்படி செய்யலாம்? நல்ல மாற்றங்கள் உண்டு பண்ணக்கூடியது, நிலையத்து விளையாடக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டபோது, இந்த மாதிரி ரசமணியை நான் இடுப்பிலோ அல்லது கழுத்திலோ போட்டுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கழுத்திலையோ இப்படி போட்டுக்கலாம். போட போகும்போது நம்ம சித்துகள் விளையாடு இறை மந்திரம் ஜபங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்பொழுது அந்தந்த தேவதைகளை நாம் ஈஸியாக வசியம் செய்யலாம். உபாசம் அருள்வாக்கு சித்தராகிவிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக நாம் உடலுடைய உபாத்திரங்கள், ரசம், செந்தூரம், ரச பஸ்பம் இப்படி இருக்குது, நிறையா இருக்குது. சில இடத்துல ரசமணி பார்த்திங்கன்னா சேரப்பம் கருப்படிக்கும். அது மூலிகையிலே மட்டும் சாறுனாலும் சில கருப்படிக்கும். அப்புறம் சில பேருக்கு கருப்பு அடிக்காது. அதெல்லாம் சுத்தி பண்ண முறை. ரசங்கள் நிறைய சுத்தி முறை பண்ணாதான் நமக்கு அணிய முடியும். சில நேரத்தில் ரசங்கள் கட்டிட்டு, ரசமணியில் கட்டிட்டு அந்தந்த தேவதைகளை உபாசம் பண்ணலாம். நமக்கு கருப்புசாமி, காளி, அதுவோட லட்சுமி, சர்வ ராஜ்யவசியம், லட்சுமி கடாட்சம்,
காரியத்தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ரசத்தை ஊற்றி சுத்தி பண்ணிவிட்டு அந்தந்த மூலிகை இருக்குது பார்த்திங்களா, வசிய மூலிகை நிறைய மூலிகை இருக்கிறது. அந்த மூலிகை மூலயமா சுருக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி பால் சாதாரண பால்குள்ளே போட்டு அந்த மந்திரங்களை காயத்ரி மந்திரம், உபாச மந்திரம், பீஜா மந்திரம் அல்லது மாலா மந்திரங்கள் எது வேணுமாலும் நீங்கள் சொல்லி அந்த ஜபம் பண்ண உங்களுக்கு நான் வாங்கிக்கிட்டு நம்ம கழுத்தில் அணிகின்ற போது எல்லா அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த வைராக்கியத்தோடு இந்த காரிய தடை இருக்குல்ல, நான் எது வேணுமாலும் செய்கிறப்பா, எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், யூடியூப்பில் நிறைய வருகிறது, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், வரலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரசமணியை நாம் பண்ணிட்டோம்னால் சீக்கிரம், இது வியாபாரத்துக்காக நான் சொல்ல கிடையாது, அது கொடுக்கவும் மாட்டோம், இருந்தாலும் அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு இதாகும். அதனால் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப இதாகும். அதனால் என்னென்னு கேட்டு ஈஸியாக முறையில் கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ரசமணியில் நம்ம அணுகின்ற பொழுது நமக்கு எல்லா விஷயங்கள், இதில் லிங்கமாக இருக்குது, இங்கே கட்டிக்கலாம், அது இது மாதிரி ஒரு சாலிக்கிராமம் வச்சுக்கலாம், மகாமேரம் வச்சுக்கலாம், இதுபோல் மாலையாகவும் கட்டிக்கலாம், இதுபோல் ஒன்றாவும் கழுத்தில் போட்டுக்கலாம். எது ஒன்று போட்டால் 100 போட்டாலும் ஒன்று தான், எந்த தடையும் இருக்காது. உடல் நோய் எதிர்ப்பு சக்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்லா இருக்குன்னு நான் அனுபவத்தில் செஞ்சுருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம், மனம் மாற்றங்கள் இருந்தால் மார்க்கங்கள் உண்டு. இது செஞ்சு பார்ப்போம். அனைவரும் சித்தியாகவும் கோடான கோடி நன்மை பெறுவோமாக. அறிவோம், ஸ்ரீவோம்.